அனைவருக்கும் வணக்கம். இன்று குமரி அறிவியல் பேரவை நடத்துகின்ற இந்த இளம் விஞ்ஞானிகளுக்கான புதிய இந்த தொடக்க நிகழ்வின் போது கலந்து கொண்டு பஞ்சபாண்டவர்களாக 5 விண்வெளி விஞ்ஞானிகள் பேசியிருக்கிறார்கள். முதலாக ஞானகாந்தி ஐயா அவர்கள், பாண்டியன் அவர்கள், சிவசுப்பிரமணியன் அவர்கள், இங்கர்சால் அவர்கள், அடுத்து நானுமாக இந்த 5 பேருடைய உரை என்பது இந்த இளம் விஞ்ஞானிகளை அவரவருடைய ஆர்வத்தை தூண்டும்படியாக அமைய வேண்டும் என்ற வகையில் தான் அதனை வகைப்படுத்தி தலைப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக நான் என்னுடைய கருத்துரை என்று வழங்குகின்ற பொழுது ஒரு தொடக்க நிகழ்ச்சிக்கான ஒரு முறையாக இதை கருதியிருக்கின்றேன். நான் பொதுவாகவே சில செய்திகளை வகுத்து வைத்திருப்பேன். 1, 2, 3, 4, 5 என்று பொதுவான நிகழ்வுகளில் கல்வியின் முக்கியத்துவத்தை முதன்மைப்படுத்தி கூறுவேன். அதே போலவே அறிவியல் சார்ந்த சிந்தனையும் அடிப்படை முதன்மையான தேவை என்பதை வலியுறுத்துகின்றேன். அதை தவிர அறிவியலுக்கு உள்ள முகங்கள் என்பது 2 முகங்கள், அது மாணவர்களுக்கும் நிச்சயமாக தேவை. ஒரு தொழில்நுட்பத்தை வளர்த்து கொள்கின்ற, ஒரு புற வசதிகளை பெருக்கிக் கொள்கின்ற ஒரு முகம் அதற்கு உண்டு. அவர்களுடைய ஆளுமையை வளர்க்கக்கூடிய அகநுட்பத்தை வளர்க்கின்ற ஒரு சிந்தனை சார்ந்த செய்திகளை அவர்களுக்குள் வளர்த்து கொள்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக்கமும் அதில் உருவாகும். அது உள்ளபடியே ஒரு சமூக அமைப்பின் 2 கூறுகளாக பார்க்கலாம். ஒன்று அகம் சார்ந்தது, ஒன்று புறம் சார்ந்தது. அகம் சார்ந்த சிந்தனைகள் ஆளுமையை வளர்க்கும், புறம் சார்ந்த சிந்தனைகள் தொழில்நுட்பத்தை வளர்க்கும். ஆக இந்த 2 அறிவியல் சார்ந்த நிலையில் அமைகின்றன என்று கருதுகின்றேன். அறிவியல் என்பது வெறும் சமன்பாடுகளிலும் பாட புத்தகங்களிலும் இருப்பது அல்ல என்பதை கூறுவார்கள். என்ற அறிவியலுக்கு என்னுடைய வகையில் 3 பிரிவுகள், அது அறிவியலையே முப்பால் என்றுதான் நாம் குறிப்பிடுவோம். அறிவியல் என்பது ஒரு சிந்தனை சார்ந்தது. நீங்கள் கிடைக்கின்ற தரவுகளை எல்லாம் வைத்து அதை அரசை ஆராய்ந்து புதிய செய்திகளை உருவாக்குவதுதான் அறிவியல் என்பது. அறிவியல் என்பது தத்துவார்த்தமானது. அதை ஒரு சமன்பாடுகளினாலோ படங்களினாலோ விளக்கத்தான் முடியுமே தவிர ஒரு கருவிகள் இல்லாமல் அதை எடுத்துக்காட்டி புரிய வைக்க முடியாது. ஆக அறிவியல் என்பது தத்துவார்த்தமானது, அறம் போன்றது என்று குறிப்பிடுவோம். உதாரணத்துக்கு நம்முடைய வழக்கமான ஒரு செய்தியைத்தான், ஒருவருக்கு காலையில் துன்பம் செய்தால் அந்த வினை மாலையிலேயே வரும் என்பது திருக்குறளில் ஒரு குறளாக இருக்கிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைவு என்பதெல்லாம் குறிப்பிடுவதை போல ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction என்று குறிப்பிடுவது ஒரு அறிவியல் விதி என்பது தத்துவார்த்தமானது. அதை விளக்குவதற்கு பலூன் என்கின்ற ஒரு பொருளை வைத்துத்தான் அதில் காற்றை நினைத்து காற்று போகின்ற திசைக்கு எதிர் திசையில் பலூன் போகும் என்ற ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பொருளை வைத்து விளக்குகின்ற பொழுது அது பொருள் சார்ந்ததாகவும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் வருகின்றது. அத்தகைய ராக்கெட் தொழில்நுட்பத்திலேயே ஒரு தொழில்நுட்பத்தையே 2 விதமாக கையாளலாம். ஆக்கத்திற்காகவும் கையாளலாம், அழிவுக்காகவும் கையாளலாம். அது அவரவர் மனநிலையை பொறுத்ததானே தவிர அறிவியல் தூய்மையானது, தொழில்நுட்பம் புனிதமானது. அந்த வகையில் தான் நம்முடைய தொழில்நுட்பத்தை வளர்த்துக் கொள்வதில் நாம் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். அது எந்த துறை இருந்தாலும் சரிதான். அதனாலேயே நாம் சொல்வது என்னவென்றால், தொழில்நுட்பம் என்பது கருப்பிடிக்கும் பொழுதே துருப்பிடிக்க விடக்கூடாது என்பார்கள். ஏனென்றால் அதில் ஏறத்தாழ அதனுடைய சில பக்க விளைவுகள், பின் விளைவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு தொழில்நுட்பத்திலேயும் பக்க விளைவுகள், பின் விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவற்றையும் மாற்றுகின்ற புதிய ஒரு நுட்பத்தை அலசி ஆராய்கின்ற பொழுது புதிய தொழில்நுட்பம் பரிணமிக்கும். உதாரணத்திற்கு இன்று வீடுகளில் உள்ளே இருக்கின்ற ஒரு கழிப்பறையை நினைத்து பார்க்கலாம். காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தவர்கள் நம்ம அடுக்கலைக்கு அருகிலேயே வைத்து கழிப்பறையை பயன்படுத்தி கொள்கின்ற பொழுது அந்த தொழில்நுட்பத்தை வைத்துதான் வந்திருக்கிறோம், ஆனால் இது நல்லதா கெட்டதா என்ற வாதங்களுக்குள் செல்வதை காட்டிலும் தொழில்நுட்பம் என்பது அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியின் போது புதிய சிந்தனைகளை, புதிய கருத்தாக்குகளை, அதனுடைய பக்க விளைவுகளை மாற்றுகின்ற கருத்துக்களை கூட உருவாக்குகின்ற வகையில் அமைய வேண்டும். அதுதான் புதிய வடிவம் பெறும். ஆக தொழில்நுட்பத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அது கையாள்பவருடைய மனநிலையை பொறுத்தான் நல்லதும் கெட்டதும் என்று குறிப்பிட்டேன். ஆக அறிவியல், தொழில்நுட்பம், பயன்பாடு என்பது 3 நிலைகளில் நாம் இதை கவனிக்கலாம். இது அறிவியல் முப்பால் என்று நான் கணக்கிடுவேன். தவிரவும் நாம் நம்முடைய
பாடங்களை படிக்கின்ற பொழுது அறிவு சார்ந்த செய்திகளை நாம் நிறைய சேகரிக்க வேண்டும். அது எந்த துறையில் நாம் முன்னேற வேண்டும் என்று இருந்தாலும் அது தொடர்பான செய்திகளோடு மட்டுமல்லாமல் அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஓரளவு செய்திகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நிறைய தரவுகள் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய அறிவும் விசாலமாகும், சிந்தனை விசாலமாகும், விவேகம் பெருகும். 2 புள்ளிகளுக்கு இடையே ஒரு நேர்கோடு தான் வரைய முடியும். 3 புள்ளிகளுக்கு இடையே 3 கோடுகள் வரைய முடியும். 4 புள்ளிகளுக்கு இடையே 6 கோடுகள் வரைய முடியும். ஆக புள்ளிகள் எண்ணிக்கை அதிகமாகும் தோறும் அதனுடைய இடைவினைகள் அதிகமாகும், தரவுகள் பெருகும், பெருகின்ற தரவுகளினால் புதிய சிந்தனைகள் உருவாகும். ஆக நிறைய படிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய செய்தியாக அமைகின்றது. அதில் படிப்பது என்பது நாம் பொதுவாக ஒரு 3 விஷயங்களை சொல்வோம்: எண்ணம், சொல், செயல் என்று. எண்ணம் என்பது எப்பொழுதும் யாருக்கும் அதனுடைய கருத்து சார்ந்த செய்தியாக அடங்கியிருக்கும். அது பொதுவாக அது நூல்களில் இருந்து பெறப்படலாம், அதையே உரைகளாகவும் கேட்கலாம், அதையே செய்து பார்க்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் ஆனாலும் செய்து பார்க்க வேண்டும். அத்தகைய ஆய்வுக்கூடங்களில் சென்று நேரடியாக அவர்கள் செய்வதை நேரடியாக பார்க்க வேண்டும். ஆக ஒரு பாடப்புத்தகத்தில் படிப்பது மட்டுமல்லாமல், ஆசிரியர் உரைகளை கேட்பது மட்டுமல்லாமல், பரிசோதனை கூடங்களில் நாம் எப்படி செய்து பார்க்கின்றோமோ அதே போலவே எந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை பெருக்குவதற்கும் நமக்கு தேவை என்பது கற்றறிவு, கேட்டறிவு, பட்டறிவு. இந்த 3 நிலைகளிலும் நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டு அறிவை விசாலமாக்க வேண்டும். அத்தகைய அறிவில் இருந்து நாம் என்னவாக போகிறோம் என்கின்ற ஒரு தெளிவு அல்லது ஒரு சிந்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் தேவையாக அமைகின்றது. நாம் என்ன செய்ய விளைகிறோம், என்னவாக விரும்புகிறோம் என்பது அதற்கான ஒரு தெளிவு பிறப்பதைத்தான் நாம் ஆங்கிலத்தில் சொல்வதால் கிளாரிட்டி என்று குறிப்பிடலாம். அதையே என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்காமல் நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இயக்கம் என்பது இருந்தால்தான் நம்முடைய சிந்தனை சார்ந்த செய்திகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் மாணவர்களும் தங்களுடைய பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகளில் உள்ள பாடங்களை படிப்பதுடன் இல்லாமல், ஆசிரியர்கள் உரைகளை கேட்பதும் இல்லாமல், ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனைகளை மட்டுமே ஆராய்ந்து கொண்டு அதனுடைய விடைகளை வைத்து மதிப்பெண்கள் வாங்குவது ஒரு புறம் இருந்தாலும், அறிவு சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதும் உங்களுடைய மதிப்பை கூட்டும். ஆக அந்த வகையில் தான் இந்த 3 நிலைகளில் நாம் அறிவை பெற வேண்டும். பெற்ற அறிவினை தெளிவாக சிந்திக்க வைக்க வேண்டும். அதே போலவே செய்கின்ற கடமையில் கிடைக்கின்ற விடையை ஒரு பாரபட்சம் இல்லாமல், ஒருதலை பட்சம் இல்லாமல், இப்படி செய்தால் இப்படி வந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்கருதல் இல்லாமல் நாம் நம்ம கடமையை செய்ய வேண்டும். இதையே திருவள்ளுவருடைய ஒரு குறளில் சொல்வதானால், அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை இந்நான்கும் நன்கொடையான் கட்டே தெளிவு என்று வள்ளுவர் ஒரு அற்புதமான திருக்குறள் எழுதியிருக்கின்றார். அது அதிகமாக அது மனப்பாட பகுதி இல்லாததால் அதிகம் பேர் படிப்பதில்லை. அன்பு என்பது நாம் செலுத்துகின்ற, படிக்கின்ற பாடத்தில் செய்கின்ற கடமையில் செலுத்துகின்ற ஒரு டெடிகேஷன், இன்வால்வ்மெண்ட். டாக்டர் கலாம் அவர்கள் குறிப்பிடுவார், இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் யாரும் வெற்றி பெறுவதில்லை, இன்வால்வ்மெண்ட் இருந்தவர்கள் யாரும் தோற்று விடுவதும் இல்லை என்று. ஆக இன்வால்வ்மெண்ட் என்பதுதான் அன்பு. செய்கின்ற காரியத்தில் ஒரு காதல், லவ் டுவர்ட்ஸ் ஒர்க் என்ற நிலை வர வேண்டும். நாம் விரும்பி படிக்க வேண்டும். அதை இல்லை, இது எனக்கு மண்டையில் பூட்டை போட்டு வைத்துக் கொண்டு இது எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது என்று இருந்தால் நம்மால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது. ஆக ஒரு தெளிந்த திறந்த மனப்பான்மையுடன் நாம் செய்திகளை அணுக வேண்டும் என்பதுதான். உயிரிழத்தில் மட்டுமல்ல, நம்முடைய கடமையிலும் ஒரு அன்பு வேண்டும், செலுத்த வேண்டும். அறிவு என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், 3 வகை அறிவை பெற வேண்டும். அன்பு, அறிவு, தேற்றம் என்பது தெளிவு. நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் ஒரு தெளிவு வேண்டும். 4வதாக அவாயின்மை. உயிரிழத்தில் மட்டுமல்ல, இந்த அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை என்பது பற்று இல்லாத நிலை என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள செய்திகளாக ஆசிரியர்கள். ஆனால் அவா இன்மை என்பது அன்பயஸ்டாக நாம் பணியாற்ற வேண்டும். இது இப்படித்தான் வர வேண்டும் என்கின்ற ஒரு முன்கருதலோடு காரியங்களை செய்து அது கிடைக்கவில்லை என்றால் நாம் ஏமாற்றம் அடைவோம். ஆனால் அது இல்லாமல் தொடர்ந்து நம்முடைய கடமைகளை ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன பலன் இருந்தாலும் வருவது வரட்டும், கிடைப்பது அதுதான் விடை என்று செய்கின்ற பொழுதுதான் அந்த அன்பயஸ்னஸ், அவாயின்மை என்ற நிலையில் இருந்தால் அது நிச்சயமாக எல்லா துறைகளிலும், எந்த துறையிலுமானால் நாம் முன்னேற்றம் அடைய முடியும். விண்வெளி விஞ்ஞானியாகலாம், நல்ல பேராசிரியர்களாகலாம், தொழில் நிபுணர்களாகலாம். எந்த துறையிலும் முன்னேறுவதற்கு இந்த 4
நான்கும் தான் அடிப்படை. ஆக இந்த 4 அடிப்படையில் இருந்தாலும் அடுத்த கட்டமாக 5 என்கின்ற நிலை வரும் பொழுது, நான் பொதுவாக இந்த விண்வெளி சார்ந்த செய்திகளை, விண்வெளி வரலாற்று செய்திகளை எல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறையவே அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அண்மையில் குமரி அறிவியல் பேரவை தேசிய தொழில்நுட்ப தினத்தன்று நடத்திய அந்த பியர்ஸ் டுவர்ட்ஸ் தி ப்ளூ ஸ்கை என்கின்ற அந்த நூல் வெளியீட்டின் போது, அந்த நூலில் பல மாணவர்கள் இந்திய விண்வெளி சார்ந்தும், விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்தும் உள்ள செய்திகளை மிக துல்லியமாக, அழகாக எழுதியிருப்பதை படித்தேன். அந்த வகையில் ஒரு வியந்தேன். ஆக அந்த நிலையை கடந்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக 5வது நிலை 1, 2, 3, 4 என்ற செய்திகளை சொன்னேன். 5வது செய்தியாக நான் ஒரு பஞ்சசீல கொள்கையை வகுப்பேன். அது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த நூலில் இருந்துதான் என்னுடைய அந்த பஞ்சசீல கொள்கையை வகுத்து வைத்திருக்கின்றேன். அவருடைய இந்தியா 2020 என்ற நூல் அனைவரும் படித்திருப்பீர்கள். அதில் உள்ளபடியே 2020ஆம் ஆண்டில் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்கின்ற கனவு என்பது ஏதோ நாம் அன்றைக்கு முதல் நாளிலேயே வல்லரசு ஆகிவிடுவோம் என்பது அல்ல. அது ஒரு செயல் திட்டத்திற்கான ஒரு தொலைநோக்கு பார்வை. அது அந்த பார்வையை வைத்து நாம் பரீட்சை வருகின்ற பொழுது எப்பொழுது தேர்வு என்ற தேதியை குறித்தால்தான் நாம் படிக்க தொடங்குவோம். அதே போலத்தான் ஒரு தேதியை குறித்து வைத்துக் கொண்டு அந்த தேதிக்கு நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு நோக்கமாக இருந்தது. அதில் 5 செய்திகளை அவர் குறிப்பிடுகின்றார். 5 தான் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, வீட்டிற்கும் நாட்டிற்கும் அடிப்படையான 5 செய்திகள். 1, அடிப்படை தேவை உணவு. நம்முடைய உடல் உறுப்புகளுடைய மூலக்கூறுகளை உருவாக்குவது என்பது நம்முடைய உணவுதான். நாம் இன்புட் என்று குறிப்பிடுகின்றோமே, வயிற்றுக்குள் போடுகின்ற உணவு தான் நமக்கு எல்லாம் உருவாக்குகின்றன. ஆக வேளாண்மையும் உணவு பதப்படுத்தலும் சார்ந்த செய்திகளுக்கு விண்வெளி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகள் எந்த வகையில் அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். தற்பொழுது ஏற்கனவே பலரும் குறிப்பிட்டதை போல விவசாயத்துறையிலும் வேளாண் தொழில்நுட்பத்திற்கும் செயற்கைக்கோள்களுடைய பங்களிப்பு, அதில் குறிப்பாக தொலையுணர்வு செயற்கைக்கோளுடைய பங்களிப்பு நிறையவே இருந்திருக்கின்றது. அவர்கள் குறிப்பிட்டதை போல ஏற்கனவே கேரளத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தென்னை மரங்கள் எல்லாம் ஒரு வகை வண்டு கடித்து பாழாகி போன நிலைமையில் விண்வெளி செயற்கைக்கோள் வழியாக அந்த குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட வகை நண்டினங்களால் அல்லது வண்டினங்களால் இத்தகைய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை அறிந்து அந்த வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கு, பூச்சி மருந்துகளை தெளிப்பதற்கு அல்லது அதற்கான மாற்று சிந்தனைகளை வகுப்பதற்கெல்லாம் அது உதவியது. ஆக விவசாயத்தை பெருக்குவதிலும், வேளாண் தொழில்நுட்பத்தை வளர்த்துக் கொள்வதிலும், தரிசு நிலங்களை கண்டறிவதிலும், வானாவார் நிலங்களை கண்டறிவதிலும் போன்ற விவசாய தொழில்நுட்பத்திற்கும் நம்முடைய செயற்கைக்கோளுடைய பங்களிப்பு கணிசமாக அமையும். அந்த வகையில் தான் நிலத்தடி நீர் பற்றிய ஆராய்ச்சி என்பது முக்கியமானது. நாம் ஏற்கனவே நிலத்தடி நீர் பற்றிய செய்திகளை எல்லாம் ராகுல் காந்தி அவருடைய தகப்பனாரின் பெயரில் ஒரு திட்டமாக எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருந்தோம். ஆக நிலத்தடி நீர் தொடர்ந்த ஆராய்ச்சிகள், வேளாண்மை சார்ந்த செய்திகள், இவற்றோடு மீன்வளம் சார்ந்த செய்திகளை கூட செயற்கைக்கோள்களில் நாம் கண்டறிய முடியும் என்பதை நாம் உணரலாம். மீன்கள் வலசை போவதை குறித்து எல்லாம் தொலைநோக்கு செயற்கைக்கோள்கள் கண்டறிய முடியும். என்றால் சில மீன்கள் தங்களுடைய உடம்பில் இருந்து இயல்பாகவே ஒரு வகை எண்ணெய் பிசுப்பினை வெளிவிடும். மனிதர்களுக்கு வேர்வை வெளிவருவதை போல மீன்களுக்கு அவர்கள் உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணெய் திட்டாக அந்த மீன்கள் இருக்கின்ற பகுதியில் வலசை போகுமானால், அந்த மீன்கள் வலசை போகின்ற செறிந்திருக்கின்ற பகுதிகளை எல்லாம் செயற்கைக்கோள் வழியாக நாம் கண்காணிக்க முடியும் தானே. ஆக செயற்கைக்கோள் வழி சில குறிப்பிட்ட மீன்கள் காந்த செலுத்துகின்றதாகவும் மின் அலைகள் செலுத்துவதாகவும் கூட எல்லாம் நாம் ஏற்கனவே வௌவால்களுக்கு சில கேளா ஒலி அலைகளை கேட்கின்ற திறன் இருப்பதை போல மீன்களுக்கும் இதில் வித்தியாசமான வினோதமான செய்திகள் இருக்கும். ஆக இத்தகைய பொருத்தமில்லாத செய்திகளை பொருத்தி பார்க்கும் பொழுதுதான் புதிய சிந்தனை பிறக்கும். வேளாண் தொழில்நுட்பத்தில் இருந்தாலும், மீன்வள ஆராய்ச்சியில் இருந்தாலும், அதை செயற்கைக்கோளுக்கான ஒரு சென்சார் உணர்வுகளை தயாரிக்கும் தொழில்நுட்பமாக பயன்படுத்த முயற்சிக்கும் பொழுது அது ஒரு புதிய கருத்தாக்கமாக மனித சமுதாயத்திற்கு பயன்படும். ஏன் பறவைகள் வலசை போவதை கூட அந்த பறவைகளின் உடம்பில் ஒரு குறிப்பிட்ட ஸ்மார்ட் சென்சஸ் என்கின்ற உணர்வுகளை வைத்து பொருத்தினால் அது எங்கெங்கு பறந்து செல்கின்றன என்பதை கணக்கிடுவதும் அறிந்து கொள்வதும் எளிதாக இருக்கும். உயிரினங்களுக்கும், விலங்குகளுக்கும், மான்களுக்கும், மீன்களுக்கும் எல்லாம் அத்தகைய சிப்புகளை பொருத்திவிட்டால் நாம் மனிதர்களைப் போலவே மனிதர்கள் அவரவர் கையில் மொபைல் என்கின்ற செல்பேசியை வைத்துக் கொண்டு நடக்கின்றோம். நம்முடைய அலைபேசிகள் நம்முடைய இருப்பிடத்தை
உலக அளவில் காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் உணர வேண்டும். நாம் எந்த செல் அலைக்குள் இருக்கிறோம் என்பதை உலகத்தில் யாரேனும் அறிய முடியும். அதே போலத்தான் இந்த சிப்புகளை பொருத்தி பறவைகளையும் விலங்குகளையும் கூட நம்மால் கண்காணிக்க முடியுமானால் இதெல்லாம் ஒரு மனித பயன்பாட்டுக்கான வேளாண்மை அல்லது மனித வளம் சார்ந்த அல்லது நில வளம் சார்ந்த ஒரு செய்திக்காக பயன்பாடாக அமையும் என்பது ஒரு செய்தி. இரண்டாவதாக அவர் கலாம் அவர்கள் குறிப்பிடுவது என்பது ஃபுட் ப்ராசஸிங் என்று சொன்னதை போலவே எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் என்பதை சேர்த்தே சொல்கின்றார். இரண்டாவது ஒரு கனவாக சொல்கின்றார், கல்வியும் சுகாதாரமும். கல்வி என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தொழில்நுட்பம் என்பது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு கிடைத்திருக்காது. வெறும் தொலைக்காட்சிகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தோம். செல்பேசிகளை வைத்துதான் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது காணொலிகள் வாயிலாக இணைய வழி கருத்தரங்குகள் நடக்கின்றது என்றால் வகுப்பறைகளும் கொரோனா காலகட்டங்களில் நடந்தது என்பதை அறிகின்றோம். ஆக இதெல்லாம் எதிர்பாராத செய்திகளாக அமைந்தாலும் ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு துறையில் புதிதாக கையாள முடியும் என்பதுதான் இதனுடைய டெலி கிளாஸ் ரூம் என்கின்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்கின்றது போல, அதே போல டெலிமெடிசின் என்கின்ற ஒரு தொழில்நுட்பமும் வளர்ந்து வர இருக்கின்றது. அது சில பரிசோதனைகளாக கூட ஆரம்ப கட்டத்தில் ISR இந்திய விண்வெளித்துறையில் பெங்களூரில் உள்ள மருத்துவமனைகள், சென்னையில் உள்ள சில பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் இணைந்து ஸ்ரீஹரிகோட்டாவுடன் இணைந்து இத்தகைய டெலிமெடிசின் என்கின்ற ஒரு தொழில்நுட்ப பரிணாமத்தை கூட அது பரிசோதனை செய்ததாக அறிகிறோம். ஆனால் அது தொடர்ந்து நாம் கிராமப்புறங்களுக்கும் கொண்டு செல்லலாம். ஒரு கிராமப்புறத்திலிருந்து இடம்பெயர ஒண்ணாத ஒரு நோயாளியை அந்த இடத்திலேயே படுக்க வைத்து அங்கேயே ஒரு அலைதிரட்டி ஆண்டனா வழியாக தகவல்களை ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு அனுப்புவதன் மூலம் அங்கு உள்ள மருத்துவர் இந்த மருத்துவருக்கு கன்சல்டேஷன் மருத்துவ ஆலோசனைகள் தரலாம், மருந்துகள் வழங்க உதவி செய்யலாம் என்ற ஒரு நிலை மாறி ஒரு எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தொலைவில் இருந்து கொண்டு அறுவை சிகிச்சையே செய்யலாம் என்கின்ற ஒரு நிலையும் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது உங்களுடைய கிராமத்தில் ஒரு நோயாளியை படுத்திருக்கிறார், அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு நுட்பக்கூடம் என்பது அந்த பிராந்தியத்தில், அந்த மாவட்டத்தில், மாநிலத்தில் ஒரு இடத்தில் இருக்குமானால் அங்கே அவரை மேஜையில் படுக்க போட்டு, ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் CNC என்கின்ற கம்ப்யூட்டர்கள் அல்லது கம்ப்யூட்டர் நியூமரிக்கலி கண்ட்ரோல்டு எந்திரங்கள் இருக்கின்றன. அதை போன்ற எந்திரங்களை, கருவி சார்ந்த எந்திரங்களை இன்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு கூடங்களாக மாற்றுவோம் என்றால் வயிற்றில் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு தூரத்தில் ஒரு நோயாளியை மேஜையில் படுக்க வைக்க வேண்டும், எவ்வளவு உயரத்தில் இருந்த கத்தியை எவ்வளவு கீழே இறக்க வேண்டும், எவ்வளவு தூரத்தில் அறுக்க வேண்டும், தைக்க வேண்டும் என்றெல்லாம் இன்று லோப்ரோஸ்கோபி என்கின்ற தொழில்நுட்பம் வந்துவிட்டது. ஆக பொருந்தி நிற்காத பல புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் அங்கிங்காக இருக்கின்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் ஒரு இடத்தில் திரட்டும் பொழுது நமது தேவைக்கான ஒரு புதிய தொழில்நுட்பம் பிறக்கும். அதாவது டெலிமெடிசின் என்பது மாறி டெலி சர்ஜரி என்ற நிலையும் கூட வர வாய்ப்பு இருக்கலாம். ஆக இத்தகைய மருத்துவம் சார்ந்த செய்திகளும் கல்வி சார்ந்த செய்திகளும் இந்த ரெண்டும் மாணவர்களுக்கும் அடிப்படையில் முக்கியம். ஏனென்றால் நன்றாக படிக்கின்ற மாணவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதாது, நன்றாக படிக்கவும் வேண்டும். இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். அதற்கும் விண்வெளி சார்ந்த தொழில்நுட்பங்கள் நிச்சயமாக புதிய வகையில் பயன்படுத்துவதை பற்றி யோசிக்கலாம். ஆக இது இரண்டாவது கனவு. மூன்றாவது என்பது உள்கட்டமைப்புகளை வசதிகளை பெருக்குவது. அதற்காகத்தான் நாம் இன்றைக்கு மின்சாரம் தயாரிப்பது எப்படி என்றெல்லாம் பல செய்திகளை பார்க்கின்றோம். ஆனால் இதற்கு அடுத்த கட்டமாக நாம் ஒரு காலத்தில் மின்காந்தம் என்பது சாதாரணமான காந்த பொருளை வைத்து இயக்கத்தை வைத்து மின் தூண்டலை ஏற்படுத்துகின்ற மின்சாரத்தை பயன்படுத்தி கம்பி வழியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது தவிர எலக்ட்ரோலைட் என்கின்ற மின் பகுதிகள் சார்ந்தும் மின் கலங்கள் சார்ந்தும் உள்ள மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதை தவிர விண்வெளியில் இருந்து நம் சூரிய பலகைகளை பயன்படுத்தி தயாரிக்கின்ற மின் பலகைகள் வழியான மின்சாரங்களை நாம் வீட்டில் பயன்படுத்தும் பொழுது வேறிடம் யாரிடமும் எதிர்பார்த்து நிற்க வேண்டியதில்லை. அதையும் தாண்டி ஆற்றல் மூலங்களாக இன்றைக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றன. கிரையோஜெனிக் பற்றிய செய்திகள் எல்லாம் நம்முடைய அறிஞர் ஞானகாந்தி ஐயா அவர்களுக்கு முழுமையாக விளக்கினார்கள். உள்ளபடியே இந்த கிரையோஜெனிக்கில் பயன்படுத்தக்கூடிய ஹைட்ரஜன் என்பது வெறும் ஃபியூவல் செல்லுக்கான ஹைட்ரஜனாக மட்டுமல்லாமல், எரிபொருளாக மட்டுமல்லாமல், ஹைட்ரஜனுக்கு ஒரு விசேட குணம் ஒன்று உண்டு. அது ஹைட்ரஜன் என்கின்ற வாயு என்பது அக்ளூஷன் என்கின்ற ஒரு பண்பு உடையது. அதாவது பொதுவாக பல்லாடியம், பிளாட்டினம் போன்ற
கன உலோகங்களினுடைய படிக அமைப்புகளினுள் படிக கட்டமை அதில் ஒவ்வொரு மூலக்கூறுகளும் படிகமாக தான் அமைவதானால் அந்த மூலக்கூறு கட்டமைப்பின் உள் இவற்றை நாம் சேர்த்து வைக்க முடியும். அழுத்தம் செலுத்தி அதனை சேமித்து வைக்க முடியும். அப்படியானால் ஒரு கையளவு ஒரு செல்போன் அளவு ஒரு பிளாட்டினம் அல்லது பலேடியம் தகட்டின் உள் விலை கூடுதலாக இருக்கலாம். ஆனால் அந்த தகட்டின் உள் நம்முடைய ஹைட்ரஜனை அழுத்தத்தில் செலுத்தி வைத்திருந்தால் நாம் ஜேபியில் பாக்கெட்டில் இருந்து செல்போன் போல வைத்துக்கொண்டு தேவையான நேரத்தில் அதை காரினுடைய குறிப்பிட்ட பகுதியில் உள்ளே நுழைத்து அதை சூடாக்கினால் அதிலிருந்து வெளிப்படும் ஹைட்ரஜனை வைத்து வண்டிகளை இயக்கலாம். ஆக நாம் இதற்கான ஃபியூவல் டேங்க் எல்லாம் தேவையில்லை. ஆக எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் என்பது வேதியியல் சார்ந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இத்தகைய ஒரு எரிபொருள் சார்ந்த தொழில்நுட்பத்திற்காக பயன்படுத்தும் பொழுது வாகனத்துறையில் அது புதிய பரிமாணத்தை உருவாக்கலாம். இது விண்வெளித்துறைக்கு கூட பல வகைகளில் பயன்படக்கூடும். ஆக இந்த வகையில் உள்கட்டமைப்பு சார்ந்த செய்திகள் இன்றைக்கு சில காலங்களுக்கு முன்னால் பேசப்பட்ட ஒரு செய்தி என்பது டெத்தர்ட் சேட்டலைட் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு சாதாரண ஒரு கம்பி, செப்பு கம்பியை காந்த மண்டலத்தின் ஊடாக நகர்த்தினால் கம்பியில் மின்சாரம் பாயும். அதுதான் உங்களுக்கு தெரிந்த அந்த மின் தூண்டல் என்கின்ற அடிப்படை பிளமிங் என்ற விதி, இயற்பியல் விதி அதுதான். ஆனால் அந்த சாதாரண கம்பியை மின் காந்தத்தின் ஊடாக, காந்த புலத்தின் ஊடாக நகர்த்தினால் கம்பியில் மின்சாரம் பாயுமானால் பூமிக்கு வெளியே பெரிய காந்த மண்டலம் இருக்கின்றது. காந்த மண்டலத்தின் குறுக்கே ஒரு சேட்டலைட்டுக்கான ஒரு கம்பியை வைத்து அதை பூமியை சுற்றி வர செய்தால் அந்த கம்பியில் மின்சாரம் உருவாகும். அந்த உருவான மின்சாரத்தை பூமிக்கு நாம் சோலார் பவர் போன்ற ஒரு கருவியாக மாற்றி பூமிக்கு செலுத்த முடியுமானால் முடியுமே என்ற ஒரு செய்தியையும் நாம் ஒரு காலத்தில் சிந்தித்தோம். அதை கைவிட்டு விட்டோம். அதற்கு சுற்றுப்புற ஆர்வலர்களுடைய செய்திகள் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இப்படித்தான் முதலாக ஒரு மின் தூண்டலால் ஏற்படுகின்ற வினையை மைக்கேல் ஃபாரடே அறிவித்த பொழுது அதை எதிர்த்தார்கள். பல்வேறு தொழில்நுட்பங்கள் எல்லாம் பல எதிர்ப்புகளை தாண்டித்தான் இன்று வளர்ந்திருக்கின்றன. அதனால் விளையக்கூடிய பக்க விளைவுகளை மாற்றுவதற்குமான ஒரு சிந்தனையை வகுத்து கொடுத்து புதிய தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்கி புது உலகத்தில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதனாலேயே இத்தகைய டெத்தர்ட் சேட்டலைட் என்பதை பற்றி சிந்திக்கலாம். அது மட்டுமல்ல, ராத்திரி மட்டுமல்ல, பகலிலும் 2 பொழுதுகளிலுமே நமக்கு நிலா போன்ற ஒரு செயற்கை மதியை பூமிக்கு வெளியே பறக்க விடலாம் என்று குறிப்பிட்டார்கள். ஏனால் பூமிக்கு வெளியே இன்றைக்கு நிலா இருப்பது பூமி ஓரளவு வெளிச்சம் தருகிறது. அதே போல செயற்கைக்கோள் சார்ந்த ஒரு பெரிய ஒரு பலகையை பூமிக்கு வெளியே ஒரு மிக மெல்லிய திரையாக, அது கடினமான வலுவூட்டப்பட்ட, இன்றைக்கெல்லாம் ஏற்கனவே காம்போசிட் சார்ந்த பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டன. நாம் ஒரு காலத்தில் இரும்பை வைத்துதான் ராக்கெட் தயாரித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது காம்போசிட் வைத்து தயாரிக்கிறோம். அதிலும் கண்ணாடி இலைக்கு பதிலாக கரிம இலைகளை வைத்து, கெவ்லார் போன்ற வெறும் கரிம நார்களை வைத்து தயாரிக்கின்றோம். ஆக தொழில்நுட்பம் என்பது புதிதான செய்தியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதே வலுவுடன் எடை குறைந்த செய்தியாகத்தான் இந்த காம்போசிட் சார்ந்த பொருட்களை தயாரிக்கிறோம். அதே போலத்தான் அத்தகைய பொருள்களை ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் உள்ளே நுழையும் பொழுது அப்பொழுது நமக்கு தேவையான சிந்தனைக்கான சில புதிய கருத்தாக்கங்களை உள்ளே நுழைத்து புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியும் என்பதனால் இத்தகைய ஒரு செயற்கை நிலாவை நாம் இரவு பொழுதில் உருவாக்கி வைத்தால் அமாவாசைக்கும் அந்த நிலா அந்த ஊருக்கு மட்டும் வெளிச்சம் தரும்படியா அமைக்கலாம். அதனால் சில பாதிப்புகள் வரும் என்று சொன்னாலும் பாதிப்புகளையும் சமாளிக்கும் விதமான தொழில்நுட்பங்களையும் நம்மால் வகுத்துக் கொள்ள முடிய வேண்டும் என்பதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமே தவிர, இல்லை இது தீ சுடும் என்று அருகே செல்லாமல் இருந்தால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது என்பதால்தான் அமையும். ஆக இது தொழில்நுட்பத்தினுடைய நம்முடைய உள்கட்டமைப்பு சார்ந்த வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கும் இந்த செயற்கைக்கோள்கள் சார்ந்த விண்வெளி அறிவு என்பது பயன்படும். அது போலவே வேற்று கிரகங்களுக்கு செல்வதில் கூட நமக்கான சில அனுகூலங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நான் ஏற்கனவே பல விண்வெளி 2057 என்ற ஒரு நூல் எழுதி அது டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய அணுத்துறையில் வெளிவந்தது. அதில் நான் குறிப்பிட்டிருந்தேன், முதல் முறையாக ஹீலியம் 3 என்ற ஒரு செய்தி என்பது நிலாவில் இருக்கிறது என்று. அந்த ஹீலியம் 3 என்கிற 2H3 என்று குறிப்பிடுவார்கள். அதை 1D2 என்கின்ற டுட்டேரியம் ஹைட்ரஜனும் சேர்த்தால் அதனுடன் கிடைக்கக்கூடிய ஹீலியமும் புரோட்டானும் ஆகிய ஒரு அணுக்கரு வினையின் போது வெளிப்படுகின்ற
ஆற்றலை வைத்து ஃபியூஷன் ராக்கெட்டுகள் தயாரிக்கலாம். அந்த ராக்கெட்டுகளை வைத்து நாம் வேற்று கிரகங்களுக்கு எளிதாக செல்லலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக்கமாக அமைந்தது. ஏனென்றால் அங்கிருந்து ஹீலியம்-3 மணலை எடுத்துக்கொண்டு வருவது, 1 கிலோ மணலை அள்ளிக்கொண்டு வருவதிலிருந்து பிபிஎம் கணக்கில் 10,00,000 ஒரு பங்கு அளவு உள்ள பொருளை கொண்டு வருவதற்கான சிரமங்கள் இருக்கும். ஆனால் அது அங்கேயே உள்ள தயாரிப்பு கூடங்களை உருவாக்கி மின் வளையங்கள், மின் வடங்கள் அங்கே உருவாக்க முடியும். ஏனென்றால் நிலாவில் ஏற்கனவே தரைக்கு கீழே சப்சீரோ டெம்பரேச்சர், அதாவது திரவ நைட்ரஜன் அளவுக்கான குளிர்நிலை இருப்பதனால் அங்கேயே மின்வடங்கள் வைக்கலாம். மின்வடங்கள் பூமியை பொறுத்த மட்டில் 6400 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட என்பதனால் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு பூமியுடைய வடம் வரும். ஆனால் நிலவில் அதில் 4 பங்கு தான் வரும், 6 பங்கு தான் வரும். ஆக அந்த அளவுக்கு சுருங்கிய அளவு மின்வடங்களை தயாரிப்பதற்கு அத்தகைய மின்வடங்கள் கூட இங்கே பூமியில் தயாரிக்கக்கூடிய மின்வடங்களாக கம்பி சார்ந்த, காப்பர் சார்ந்த, உலோகம் சார்ந்த பொருளாக இல்லாமல் இன்றைக்கு செராமிக் சார்ந்த மின் கடத்திகள், சூப்பர் கண்டக்டர்ஸ் என்ற வகையில் செராமிக் சார்ந்த மின் வடங்களை நாம் பயன்படுத்த முடியும். ஏனென்றால் அது ஆரம்ப நிலையில் சில பரிசோதனைகள் ஆங்காங்கே நடந்து நின்றுவிட்டாலும் அத்தகைய நிலைகளில் கூட கடத்தக்கூடிய மிகை மின் கடத்திகள் என்கின்ற அந்த சூப்பர் கண்டக்டிங் செராமிக்குகளை பயன்படுத்தினால் அவை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களில் இருக்கக்கூடும். அந்த கனிம வளங்களை பயன்படுத்தி ஒரு மின்வடம் தயாரித்து அதில் ஒரு கிரிட் உருவாக்கி அதில் மின்சாரத்தை வைத்தால் அந்த மின்சாரம் சப்சீரோ டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக இழப்பில்லாமல் இருக்கும். அதை நாம் வேணுங்கிற இடத்தில் அதை தேர்ந்தெடுத்து தொழில்கூடங்களை எளிதாக அமைக்கலாம், அங்கே இருந்து வேட்டுக்கிரகங்களுக்கு செல்லலாம் என்பதெல்லாம் என்னுடைய ஒரு கதையாக இருந்தாலும் கூட அது சிந்தனை சார்ந்த செய்தியாக அந்த நூலில் 2002ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அணிந்துரையுடன் தமிழக அரசு முதல் பரிசு பெற்றது. ஆக விண்வெளி என்பது அடுத்தடுத்த கட்டத்திற்கான புதிய செய்திகளை இதுவரும் தொடங்கி பாதியில் விடப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் நாம் அதை மீண்டும் எடுக்கும் பொழுது புதிய பரிணாமம் பெறக்கூடும் என்பது. ஏனென்றால் நாம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்த அறிவு என்பது வேறு, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு கை வந்திருக்கிற அறிவியல் தொழில்நுட்பம் என்பது வேறு. ஆக அந்த செய்தியை மீண்டும் எடுக்கும் பொழுது ஒரு புதிய பரிமாணம் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அந்த வகையில் உள்கட்டமைப்பு சார்ந்தும், 4வதாக நம்முடைய பொருளாதாரம் சார்ந்தும், அதை விண்வெளி என்பது ஏற்கனவே பலருக்கும் தெரிந்ததைப் போல இன்றைக்கு விண்வெளி சுற்றுலா என்பது பிரபலமாகி வருகின்றது. நாம் இங்கிருந்து ஊருக்கு சென்று வருவதைப் போல நிலாவுக்கு சென்று வருவது ஒரு விண்வெளி சுற்றுலாவாக அமைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏற்கனவே பல வெளிநாடுகளில் சிறிதாக தொடங்கிவிட்டார்கள். மிக வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஒரு முறையாவது பூமிக்கு வெளியே சுற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள். சில பத்திரிகையாளர்கள் சென்று வந்திருக்கிறார்கள், பணக்காரர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். ஆக விண்வெளி எப்படி இருக்கும் என்று நாம் சுற்றுலா பயணம் ஊருக்குள்ளே போவதை விட்டுவிட்டு பூமிக்கு வெளியே போயிட்டு வருவதற்கான ஒரு நிலை ஏற்படுமானால் ஒரு வகையில் அது நான் அவ்வப்போது சென்று வரும் நிலை வரலாம். அது இந்த தலைமுறையில் வருகிறதா, அடுத்த தலைமுறையில் வருகிறதா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. ஆனால் இத்தகைய ஒரு செய்திக்கான கருக்கோளை இடுவதற்கான சிந்தனைகளை, விதைகளை மாணவர்கள் மனதில் விதைப்பதுதான் நம்முடைய நோக்கமாக அமையும் என்ற வகையில் அது பொருளாதாரம் சார்ந்த செய்திகளை வளர்க்கும். ஏனென்றால் ஒரு காலத்தில் நாம் செயற்கைக்கோள் நமக்கு நாமே உள்ள தேவைகளுக்காக மட்டும் வானிலை ஆராய்ச்சிக்காகவும் தகவல் தொடர்புக்காகவும் தொலை உணர்வுக்காகவும் வைத்திருந்தோம். அதை வேற்று கிரகங்களுக்கு செல்லும் நிலையில் ஒரு தொழில்நுட்பத்தை வளர்த்து கொண்டு இன்றைக்கு செவ்வாய்க்கும் சூரியனுக்குமான விண்கலன்களை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் இத்தகைய விண்வெளி நிலையங்களுக்கு சென்று வருவது ஒரு தேவையான நிலையாக வருமானால் அது எதிர்காலத்தில் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விண்வெளி வர்த்தகம், ஸ்பேஸ் காமர்ஸ் என்கின்ற வகையில் கூட அமையும். அந்த வகையில் தான் நாம் நமக்கான செயற்கைக்கோள் அனுப்புவது போக இப்பொழுது வெளிநாட்டு செயற்கைக்கோளில் ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோளை அனுப்பி இந்திய விண்வெளித்துறை என்பது பொருளாதாரம் ஈட்டிக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதோடு கூட அல்லாமல் மாணவர்களுடைய செயற்கைக்கோள்களை நாம் தயாரித்து அனுப்பியிருக்கின்றோம். அது அடுத்த தலைமுறை மாணவர்களை இந்த துறையில் ஊக்குவிப்பதாக கூட அமையும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகம் உட்பட சமீபத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்கள் தயாரித்த செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பினோம் என்பது மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். நான் ஒரு காலத்தில் கவிதை எழுதினேன் என்று சொல்வதை போல அந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் நானும் செயற்கைக்கோள் அனுப்பினேன் என்று சொல்லும் பொழுது அது எதிர்காலத்தில் அவர்களுக்கான ஒரு புதிய பரிணாமத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அந்த வகையில் தொழில்நுட்பம் என்பது பொருளாதாரத்திற்கான வளர்ச்சி முன்னேற்றங்களையும் நிச்சயமாக தரும். விண்வெளி சார்ந்த செய்திகளை பொருத்தி பார்க்கின்ற பொழுது 5வதாக ஏற்கனவே கல்வி, முதலில் வேளாண்மை குறிப்பிட்டேன், கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்பமாக உள்ளது.
ஐந்தாவதாக நாட்டினுடைய பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு. அதற்கும் விண்வெளித்துறையின் பங்களிப்பு என்பது மிக 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 கணிசமானது. நாம் விண்வெளிக்கு வெளியே நின்று கொண்டு இந்த பூமியில் அரைக்கோள வடிவத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அப்படியே கண்காணிக்க முடியும் என்பதை விண்வெளி ஆராய்ச்சி இதுவரை நிரூபித்திருக்கிறது என்பதை மட்டும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆக அந்த வகையில் விண்வெளி தவிர சமீபத்தில் கூட பல நேவிகேஷன் சேட்டலைட் என்கின்ற நம்முடைய செயற்கைக்கோள்கள் என்பது பயண அமைப்பு செயற்கைக்கோள்கள் என்பவை ஏறத்தாழ 7 செயற்கைக்கோள்களை அமைத்திருக்கின்றோம். ஆக இத்தகைய செயற்கைக்கோள்களை வைத்து நம்முடைய தேசத்தினுடைய நாட்டினுடைய எல்லை பாதுகாப்புலையும் உள்நாட்டு நிலவரங்களை கூட கண்காணிக்க முடியும் என்கின்ற வகையில் பாதுகாப்பு துறைக்கும் பயன்படும். இதை ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி என்று குறிப்பிடுகின்றார் டாக்டர் கலாம். ஆக இந்த 5 துறைகளை வழியாக நம்முடைய விண்வெளித்துறையை இன்றைக்கு வந்திருந்த வழியிலேயே புது புது பரிமாணங்களோடு பயன்படுத்த முடியும். அதற்கு பல துறை அறிவும் இதற்கு தேவைப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு துறை சார்ந்த செய்தியோடு இல்லாமல் வேறு பொருத்தமில்லாத இன்னொரு செய்தியை பொருத்தி பார்க்கும் பொழுதுதான் ஒரு புதிய சிந்தனை பிறக்கும். அதற்காக நான் பொதுவாக ஒரு கண்டுபிடிப்பு பற்றி ஒரு வேதியியல் விஞ்ஞானி என்கின்ற வகையில் ஒரு கண்டுபிடிப்பு பற்றிய செய்தி என் மனதில் எப்பொழுதும் இருக்கும். நம்முடைய பென்சீன் என்கின்ற ஒரு மூலக்கூறு பற்றி வேதியியல் மாணவர்கள் படித்திருப்பார்கள். அது C6H6 என்று 6 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் உடைய ஒரு அரிய மூலக்கூறு. பொதுவாக இத்தனை கார்பனுக்கு இத்தனை ஹைட்ரஜன் இருக்க வேண்டும். CnH2n+2, CnH2n, CnH2n-2 என்று இத்தனை கார்பனுக்கு இத்தனை ஹைட்ரஜனாவது இருந்தால்தான் அது மூலக்கூறாக பெட்ரோல், டீசல், பியூட்டேன் என்ற பல்வேறு மூலக்கூறுகளாக வர முடியும். அது நீளமான சாட்டையான மூலக்கூறுகள். ஆனால் 6 கார்பனுக்கு 6 ஹைட்ரஜனோடு இருக்க வாய்ப்பே இல்லை என்ற ஒரு கண்டுபிடிப்பை ஒரு ஆராய்ச்சியாளர் செய்த பொழுது கெக்குலே என்கின்ற அந்த விஞ்ஞானி திடீரென்று அவர் சொப்பனத்தில் ஏதோ சிந்தனை வந்தது. நாம் ஏன் ஒரு போக்காக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மரபு வழி சிந்தனையை விட்டு அவர் கலாம் அவர்கள் சொல்வது போல யாருமே பயணம் செய்யாத பாதையில் புதிதாக பயணம் செய்ய வேண்டும் என்பதனால் அதை அவர் யோசித்தார். ஏன் நீட்டமாக இருக்க வேண்டும், ஒரு வளையமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தார். தன்னுடைய பாம்பு தன் வாளை தானே கவ்விக்கொண்டிருப்பது போன்று ஒரு சொப்பனத்தில் பார்த்ததாகவும், அதே போலவே 6 குரங்குகள் தங்கள் வாளையும் கையையும் பிடித்துக் கொண்டு மரத்தில் தொங்கி விளையாடும் பொழுது 6 குரங்குகளுடைய இணைப்பு என்பது கைகளாலும் வாள்களாலும் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்டாக அது தோன்றியனால் அத்தகைய ஒரு வளையமான ஒரு மூலக்கூறினை அவர் வடிவமைத்த பொழுது அந்த ஃபார்முலா வந்தது. C6H6 என்றது ஆர்கானிக் மூலக்கூறுடைய முதல் மூலக்கூறு தான். அதனுடைய வடிவத்தை கண்டமைத்தது அவர் ஆராய்ச்சி கூடத்தில் அல்ல, தன்னுடைய கனவு திறனிலும் வெளியே கண்ட காட்சியையும் பொருத்தி தான் இதற்கான ஒரு கற்பனை அந்த மூலக்கூறுடைய வடிவத்தை அவர் வடிவமைத்தார். ஆகஸ்ட் கெக்குலே என்கின்ற விஞ்ஞானி. ஆக நமக்கு எது பொருத்தமில்லை நினைக்கிறோமோ மண்டையில் பூட்டை போட்டு வைத்துக் கொண்டு எனக்கு அது புரியாது, அது எனக்கு தெரியாது, அது எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் இல்லாமல் திறந்த மனதோடு அத்தனை கருத்துக்களை உள்வாங்கினால் நமக்கு அறிவு மட்டுமல்ல, நாமே சமுதாயத்தில் நல்ல பிரஜைகளாக கூட நிச்சயமாக உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் தரவுகளை உள்வாங்கும் பொழுது தேவையான தரவுகளை மட்டும்தான் நம்மால் அலசி ஆராய்ந்து புதிய சிந்தனையோடு நாம் இணக்கமாக வாழ முடியும். ஆக இந்த 5 வகை சிந்தனைகளையும் விண்வெளி துறை சார்ந்து நம்மால் வகுத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த 5 துறைகள் இருந்தாலும் கூட நான் பொதுவாக மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்வேன். எங்களுடைய அனுபவம் சார்ந்த ஒரு செய்தியாக எல்லா துறைகளிலும் முக்கியமான ஒரு செய்தி என்பது தரக்கட்டுப்பாடு என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுவோம். அடுத்ததாக அதனுடைய கால அளவு, நாம் எந்த குறிப்பிட்ட காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் சொல்வோம். மூன்றாவதாக பொருளாதாரம் சார்ந்து காஸ்ட் சார்ந்து ஒரு செய்தி சொல்வோம். ஆனால் இந்த கருத்தாக்கம் என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மிக முக்கியமானது. சாதாரணமான நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு செல்கின்ற பொழுது சாதாரண ஒரு ஆய்வுக்கூடத்தில் இந்த பொருள் இப்படியாக விளைவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தரக்கட்டுப்பாட்டு முக்கியத்துவத்தை உங்களுடைய மேலதிகாரிகள் சொல்வார்கள். நீங்கள் நிச்சயமாக அதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆனால் நீங்களே மேலதிகாரி ஆன பிறகு தரக்கட்டுப்பாட்டை காட்டிலும் உங்களுடைய பிரையாரிட்டி என்பது அதனுடைய கால அளவுக்கு வரும். எவ்வளவு சீக்கிரம் செய்து கொடுப்பாய் என்றுதான் கேட்பார்கள். அப்போது தரக்கட்டுப்பாட்டு நிலையிலிருந்து உங்களுடைய பிரையாரிட்டி மாறிவிடும். அது கால அளவுக்குள் ஷெட்யூல் என்கின்ற வகையில் கால அளவுக்கு மாறிவிடும். அந்த கால அளவில் இருந்தால் நீங்களே ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகின்றீர்கள், ஒரு நிறுவனமாக ஆய்வுக்கூடம் நடத்துகிறீர்கள் என்றால் அப்பொழுது
பல பொருட்களை தயாரித்து கொடுக்கின்ற தயாரிப்பு கூடங்களாக நீங்கள் இயங்கும் பொழுது மற்ற நிறுவனங்களோடு போட்டி போடுகின்ற வகையில் உங்களுடைய தரத்தையும் கால அளவையும் மட்டுமல்ல பொருளாதாரம் சார்ந்த அந்த விலையையும் நிர்ணயிக்கின்ற இடத்தில் உங்களுக்கு விலை என்பது முக்கியத்துவம் பெறும். ஆக குவாலிட்டி, ஷெட்யூல், காஸ்ட் மூன்றினுடைய பிரையாரிட்டி என்பது உங்களுடைய வாழ்நாளிலேயே மாற வாய்ப்பு இருக்கின்றது. அதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நான் இல்லை இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்கள் ஆரம்பத்தில் தரக்கட்டுப்பாடு இருப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று ஏனாதானம் செய்ய முடியாது. அதே போல இது எவ்வளவு விலைக்கு போகின்ற பொருள் என்றெல்லாம் உங்களுக்கு அது அடிப்படையில் தேவையில்லாத விஷயம் கூட. ஆக ஒரு மாணவர்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்ற தொடங்கும் பொழுது அவர்களுக்கு தர சார்ந்த விஷயம் முக்கியத்துவம், அடுத்து காலம் சார்ந்த செய்திகள், அடுத்ததாகத்தான் அதனுடைய விலை அல்லது பொருள் சார்ந்த செய்திகள். அதையும் மாணவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் புரிந்து கொண்டு காலத்திற்கேற்ற சூழ்நிலையும் நாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்துதான் வாழ வேண்டும். அந்த வகையில் இந்த இளம் விஞ்ஞானிகள், குறிப்பாக குமரி அறிவியல் பேரவையுடைய அறிவியல் நண்பர் உள்ளஞ்சேரி வேலையன் அவர்கள் நம்மளுடைய பயணத்தில் உங்களை கைகோர்த்து பல இடங்களுக்கு கருத்துக்களை சொல்வது மட்டுமல்ல, நூல்களை வழங்குவது மட்டுமல்ல, அடிப்படையான சில ஆராய்ச்சி கூடங்களுக்கும் அவர் வெளிப்படையான பல நிலையங்களுக்கும் உங்களை அழைத்து சென்று நேரடி அனுபவங்களையும் தர செய்கின்றார். அந்த வகையில் இளம் விஞ்ஞானிகள் மத்தியில் என்னுடைய சில அனுபவ கருத்தாக்கங்களை மட்டும் இங்கே பதிவு செய்து கொண்டு அனைத்து இளம் விஞ்ஞானிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி அனைவரும் நாட்டின் உயர்ந்த அப்துல் கலாம்களாக, கல்பனா சாவ்லாக்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.